தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/4/2016 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் இரவு 3:13 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எல்லாரும் பிறந்த தேதியை கொண்டாடுறோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம். எனக்கு பிறந்த நாள், இந்த மிட்டாய் எடுத்துங்க, ஸ்வீட் எடுத்துங்க, ஹோட்டலுக்கு வாங்க, விருந்து தர்றேன் அப்படிலாம் சொல்றோம். ஆனால் எல்லோருமே ஆங்கில தேதியை தான் அடிப்படையாக வச்சு கொண்டாடுகிறார்கள். ஒருத்தர் பிறந்த தேதி ஆங்கில தேதி என்னவோ அதே தேதி அடுத்த ஆண்டு வர்ற போது என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே நாம தமிழ் தேதி அந்த நட்சத்திரத்துக்கு கொண்டாட வேண்டும். ஒருத்தர் ஆனி மாதம் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க, அந்த ஆனி மாதம் வருகின்ற பொழுது அசுவதியிலே தான் கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினால்தான் 100% அதனால வெற்றியை நமக்கு தரும். கேக்கெல்லாம் விட்டுறதை காட்டிலும் குத்து விளக்கேற்றி வீட்டிலே நாம் வழிபாடு செய்வது நல்லது. சரி, எந்த தெய்வத்தை போய் கும்பிடணும்? பொதுவா வாழ்பவர்களுக்கெல்லாம் நட்சத்திரம் 60 வயது முடியுது அப்படின்னா சஷ்டியப்த பூர்த்தி அப்படிம்பாங்க. மணி விழா நடத்துறது எப்ப அப்படின்னா பிறந்த நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கு 60 ஆண்டுகள் கழித்து அதை நடத்துறாங்க. அதே நேரம் வாழ்பவனுக்கு நட்சத்திரம், பின்னாலே இறந்தவனுக்கு திதி, அதுக்கு திதி தான் பாக்குறது. வாழுங்காலத்துல நட்சத்திரத்தை கொண்டாடணும். சரி, இப்படி நம்ம பிறந்துட்டோம், நம்மளை பிறக்க வச்சது யாரு? ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. நம்மை படைத்தது யாருன்னு ஒரு பையன் கேட்டான். அந்த பையன் சொன்னா நம்மை படைத்தது பெற்றோர் அப்படின்னா. பெற்றோர் அப்படின்னு உடனே இவருக்கு ஒரு வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு. எப்படி பெற்றோர்னு சொல்றாங்கன்னு அவர் கேட்டாரு. இல்ல, பெற்றோர் தானே நம்மளை படைச்சது அப்படின்னு அந்த பையன் சொன்னாரு. உண்மையிலேயே அந்த சொல்லை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெற்றோர் என்றால் யார்? பெற்றுக்கொண்டவர்கள் பொருள். அப்ப கொடுத்தவன் யார்? கொடுத்தவன் தெய்வம், கடவுள். ஆகையினாலே அந்த கொடுத்தவன் கடவுள், பெற்றுக்கொண்டவர்கள் தான் பெற்றோர். அது மாதிரி இந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நமக்கு படைப்பு தெய்வம் யாரு? பிரம்மா. அந்த பிரம்மாவை கொண்டாட வேண்டும். பிரம்மா இருக்கிற ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், சன்னதிக்கு செல்லணும். சிவாலயத்துக்கு எல்லாரும் போறான், பிரம்மாவை எட்டியே பாக்குறது இல்ல. சண்டீஸ்வரரை கும்பிட்டு அப்படியே வந்துருவாங்க. சண்டீஸ்வரருக்கு பக்கத்திலே ஒரு பக்கம் துர்க்கை இருக்கும், ஒரு பக்கம் பிரம்மா இருக்கும். ஒரு பல கோயில்களிலே அப்படித்தான் அமைத்திருப்பார்கள். அந்த பிரம்மா சன்னதிக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். இல்லை என்றாலும் பிரம்மபுரீஸ்வரர்னு சொல்லி ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கிறது திருச்சிக்கு பக்கத்திலே, திருப்பட்டூர் என்ற ஊரிலே. ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கு அங்கு சென்றும் நாம் வழிபாடு செய்யலாம். சன்னதியிலே சொல்லி, படைப்பு தெய்வம் பிரம்மாவே, பாரில் என்னை படைத்தவனே, நடக்கும் செயல்கள் நலமாக, நாளும் வளர்ச்சி கூடிவர, தடம்புரளாமல் நான் வாழ, தரணியில் எனது புகழ் கூட, அடைக்கலம் என்றே வருகின்றேன், அருளும் பொருளும் தருவாயே என்று பிரம்மாவுக்கென்றே ஒரு பாடல் இருக்கின்றது. அடைக்கலமாக நாம் அந்த பிரம்மா படைப்பு தெய்வத்திடம் போய் சொன்னால் நம்முடைய பிறந்த தேதியிலிருந்து நாம் தொடர்ந்து நமக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் அவர் அள்ளி வழங்குவார். எனவே இனிமேல் நீங்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது பிரம்மாவை மறக்காமல் அவர் சன்னதிக்கும் செல்லுங்கள், வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். போன் மூலம் உங்களுக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் 6க்கு அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருப்பதால் எதிர்ப்புகள் மேலோங்கும். இல்லத்தில் விரயங்கள் கூடுகிறதே என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, கொடுத்து மறந்த தொகை தானாக வந்து சேரும் நாள். யாரிடமாவது நீங்கள் ஒரு தொகையை கொடுத்துவிட்டு மறந்திருப்பீர்கள். அந்த மறந்து போன தொகை இன்றைக்கு உங்கள் கைகளிலே கிடைக்கலாம். கூடுதல் லாபம் உங்கள் தொழிலிலும் கிடைக்கும். இடம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை மாலை நேரத்தில் ஏற்படலாம். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கும். இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். குரு வழிபாடு குதூகலத்தை வழங்கும். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். ஏதேனும் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு உருவாகும். ராஜநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயர்நிலை அடைவதற்கான ஒரு வழிபிறக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. 8லே கேது இருப்பதால் திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோக மாற்றங்கள் கூட உருவாகிவிடும். 2லே ராகு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. எனவே இன்றைக்கு ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, முன்னேற்ற தடை அகல முன் யோசனை உங்களுக்கு தேவை. வீட்டிலே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள்
மற்றும் உடன் இருப்பவர்களையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். எந்த முடிவெடுத்தாலும் ஓரிரு நாட்கள் பொறுமையாக இருந்து முடிவெடுப்பதன் மூலமே முன்னேற்றம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் வந்து சேரப் போகின்றது. வீடு மாற்றம் அல்லது வீடு விற்பனை போன்ற சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பகலுக்கு மேல் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கிறது. 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற தடை ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 3க்கு அதிபதி 3 இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த சில காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டு. துலாம் ராசி நேயர்களே, அதிகாரிகளின் ஆதரவு கூடும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். ஆதாயம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருவதாக தோன்றும். அது மட்டுமல்ல, 2 சனி இருப்பதால் பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். வெற்றி செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரப்போகின்றது. குருவின் பார்வை 2 பதிவதால் வரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் 2 மடங்காக உயரும். தொழிலில் கிளைத்துளை தொடங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வாகனங்கள் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் அஸ்திவாரம் விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடும். வரன்கள் வந்து விட்டு போகிறது என்ற கவலை மாறும். இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு பணி கிடைக்க அதிக முயற்சி எடுக்கும் நாள். வேலையில் அரசு வேலை கிடைக்கவில்லையே என்ற கவலை இன்றைக்கு மறையும். ஏனென்றால் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. தொட்ட காரியங்கள் மாலை நேரத்தில் வெற்றி பெறும். 2 கேது இருப்பதால் யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன்னால் ஒரு கணம் யோசித்துக் கொடுப்பதுதான் நல்லது. சுப செலவுகள் அதிகரிக்கும். வீடு விற்பனைக்காக ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். கணித தகவலை தரும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். உறவினை சந்திப்பால் உள்ளம் மகிழ்வீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க வாய்ப்புகள் கைகூடி வரும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் அகலும். சேமிப்பு உயரும். மீனராசி நேயர்களே, சூரிய சந்திர சேர்க்கை. அவரோடு சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கின்றார். விரயங்களிலிருந்து விடுபட விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. வீண் விரயங்கள் அதிகரிக்கலாம். நண்பர்களாலும் செலவு, கூட இருப்பவர்களாலும் செலவு ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பகை விலக பாசம் காட்டுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முன் வருவீர்கள். கல்விக்காக எடுத்த முயற்சி மற்றும் கலைத்துறை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் இருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். 2 புதன் இருப்பதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவது போல தோன்றி கடைசி நேரத்தில் அது கை நழுவி செல்லலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்றைக்கு கிழமை குருவுக்குரிய குருவாரம். இன்றைக்கு கிழமை வியாழக்கிழமை. எனவே குருவை வழிபாடு செய்யுங்கள். குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.